நிச்சயம் தேவை. ஆண்டவர் என்னை மாற்றும் என்று கேட்கிறவனை மாற்றுகிறார். நான் மாற வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறவனை கர்த்தர் மாற்றுவதில்லை. என் வாழ்க்கை தவறாக போய் கொண்டிருக்கிறது என்று எவன் உணர்கிறானோ, என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ, அப்பதான் மாற்றம் வருகிறது. நான் சரியாகத்தான் போகிறேன் என்று நினைக்கிறவனுக்கு மாற்றம் இல்லை. தன் வாழ்வை ஆராய்ந்து பாராதவனுக்கு மாற்றம் வருவதில்லை. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் மாற்றங்களை தேவன் தருகிறார். அல்லேலூயா. அடிமையாக இருந்த யோசுவா விடுதலை பெற்றான். 2 யுத்த வீரன் அவன். 2வது ஒரு உயர்வு அவனுக்குள்ள கர்த்தர் கொடுத்தார். யுத்த வீரனாக மாறி போனான். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் யோசுவா ஒரு யுத்தம் செய்கிறான். மோசே சொல்றாரு, நான் மலைக்கு போறேன், நீ ஆட்களை அழைத்து கொண்டு யுத்தத்துக்கு போன்னு சொல்றாரு. அவன் உண்மையிலே அந்த இடத்தை பாராட்டணும். மோசே ஒரு தலைவன் கூட இருந்தால் ஒரு பெரிய தைரியம் கிடைக்கும். ஆனால் மோசே இப்போ கூட இல்லாமல் அவர் தனியாக போயிடார். சரி, மோசே தான் போறாருன்னா ஆரோனை விட்டுட்டு போவாருன்னா ஆரோனையும் கூப்பிட்டு போறாரு அடுத்த கட்ட தலைவரை. அதற்கு அடுத்த தலைவன் ஊர் இருக்கான். சரி, ஊரையாவது விட்டு போன ஊரையும் ஊருக்கு கூப்பிட்டு போறாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல யோசுவாவுக்கு. பாருங்க, சிலருக்குலாம் ஆள் இருந்தால் தான் தைரியம் கிடைக்கும். தனியாக விட்டா வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் யோசுவா தனியாக இருந்து தன்னுடைய தலைவர்கள் இல்லாட்டாலும் ஒத்தையா நின்று ஆட்களை வச்சுக்கிட்டு யுத்தம் செய்கிறார். பாருங்களேன், அந்த தைரியம் யோசுவாவுக்கு இருந்துச்சு. நமக்குள்ளே அந்த தைரியத்தை ஆண்டவர் தருவாராக. யோசுவாவினுடைய தைரியம் நமக்குள் வரட்டும். ஒரு யுத்த வீரனாக இருந்தான். நீங்களும் நானும் ஒரு யுத்த வீரன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க யுத்த வீரன் தானா? சொல்ல மாட்டேங்கல. நீங்க யுத்த வீரனா? நீங்க நம்பலன்னா நீங்க யுத்த வீரனா இருக்க முடியாது. நம்ம யுத்த வீரன் பைபிள் சொல்லி. என்ன யுத்த வீரன்? சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டு நமக்கு தந்திருக்கிறாரா? கையில் பட்டயம் இருக்கா? ஈட்டி இருக்கு, கேடயம் இருக்கு, மார்க்கவசம் இருக்கு, கச்சை இருக்கு, பாதரட்சை இருக்கு, ஹெல்மெட் இருக்கு, தலை சீரா, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் உடையவன் யார் தான்? யுத்த வீரன் தான். இப்போ சொல்லுங்க, நீங்க யுத்த வீரன் தானா? இப்போ தான் புரிஞ்சிருக்கு. முதல்ல சொன்னோன்னா பாஸ்டர் யுத்தத்துக்கு அனுப்ப சீனாக்கு அனுப்புவாரான்னு நினச்சிட்டீங்களா? நான் அந்த சொல்லலை. யோசுவா மாதிரி நீங்களும் நானும் உலகத்தில் சாத்தானை எதிர்த்து மேற்கொள்ளுகிற யுத்த வீரன். ஆமென். உலகத்தில் போராட்டம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. யுத்தம் செய்தே ஆகணும். நீங்கள் யாராக கூட இருங்க, யுத்தம் செய்தே ஆகணும். இந்த உலகத்தில் நாம் போராட்டத்தில் யுத்தம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம், போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அதனால தான் போராடுகிறவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அதனால் போராட வேண்டும். போராடாதவனுக்கு, யுத்தமே செய்யாதவனுக்கு வெற்றி எப்போதும் இல்லை. வெற்றியை விரும்புகிறவன் கட்டாயம் யுத்தம் செய்து ஆக வேண்டும். எனவே நீங்கள் விசுவாச பாதையில் போராடுவதற்கு ஆயத்தமாக நில்லுங்கள். யோசுவா யுத்தம் செய்ய தயங்காமல் நின்றது போல இந்த உலகத்திலே சாத்தானோடும் பாவத்தோடும், ஆமென் ஸ்தோத்திரம், இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களோடும் போராடி நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் எதிர்த்து நிற்க வேண்டும். பவுல் சொல்றாரு, நீங்கள் பாவத்தோடு ரத்தம் சிந்தத்தக்க அளவுக்கு இன்னும் நீங்கள் போராடவில்லை என்று பவுல் எழுதுகிறார். சொல்லுங்க, பாவத்தோடு இன்னும் ரத்தம் சிந்தும் அளவுக்கு போராடவில்லை என்றாரு. சும்மா தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஓடிடக்கூடாது. பாவத்தோடு யுத்தம் செய்தல் என்பது என்ன? காயம் ஏற்பட்டாலும் பாவத்தோடு என்ன செய்யணும்? யுத்தம் செய்து ஜெயிக்கணும். யோசேப்பு யுத்தம் செய்து ஜெயித்து வெளியே ஓடி வந்தான். இல்லை, போராடினான். நீங்களும் நானும் போராடி வெற்றி பெற வேண்டும். பயந்து ஓடுகிற ஆட்கள் அல்ல, வெற்றி பெறக்கூடிய ஆட்களாக இருக்க வேண்டும். அவன் ஒரு யுத்த வீரனாக இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளை, 3வது தேவனுடைய வேலைக்காரன். யோசுவா தேவனுடைய வேலைக்காரன். தேவன் என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறவன். பாருங்க, வேலைக்காரன் என்ற இடம் எதை காட்டுதுன்னா, என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ஆயத்தம். ஆமாவா இல்லையா? எல்லா வேலைக்காரரும் அப்படி இல்லை. தேவனுடைய வேலைக்காரன் என்ன சொன்னாலும் தேவன் சொல்றதெல்லாம் கேட்கிற ஆள் தான் உண்மையான வேலைக்காரன். நீங்கள் யாராவது வேலைக்கு கூப்பிட்டு பாருங்க, சில ஆள்லாம் 2 முறை சொன்னால் கேட்பான், 3வது முறை அவன் கேட்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். உங்கள் வீடுகளுக்கு வேலை செய்ய ஆட்கள் கூப்பிட்டீங்கன்னா, கொத்தனாரோ சித்தாலோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 2 முறை இது செய்யுங்க, 3ஆம் டென்ஷன் ஆகிடுவார். நிறையா வேலைக்காரங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்கள் ஆட்டோவில் போங்க, ஆட்டோக்கார் டென்ஷன் ஆகிடுவார். டாக்ஸி பிடிச்சி போங்க, 4 முறை அட்ரஸ் சொன்னீங்கன்னா, என்னம்மா போல சரியாக சொல்லுமா அப்படின்றான், டென்ஷன் ஆகிடுவான். நாம் காசு கொடுத்து வேலை செய்ய வைக்கிற ஆள் சில நேரம் நம்ம சொல்கிறத என்ன செய்ய மாட்டாங்க, 10 அடி வைங்கன்னா சார் 10 அடி சரி வராது, அவன் வசதின்னு சொல்லுவான். பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? தொழிலாளிகள் நம்ம தொழிலாளிகிட்ட வேலை வாங்கினோம்னா, நம்ம வீட்டுக்கு நம்ம வேலைக்கு காசு கொடுத்து நம்ம வேலை வச்சோம்னா, நம்ம அளவுக்கு பதில் அவங்க ஒரு அளவு சொல்லுவான், சார் இந்த அளவு சரியாக இருக்கும் சார்மா. ஏன்னா அவனுக்கு அதுதான் ஈஸி வேலை. அவன் வேலைக்கு என்ன ஈஸியோ அந்த வேலையை சொல்லி அப்படி பண்ணிடுவான். ஆனால் உண்மையான தேவனுடைய வேலைக்காரன் தேவன் சொல்வதெல்லாம் கேட்பான். அதாவது நிறைய வேலைக்காரர்கள் எஜமானுடைய காசை வாங்கி கொண்டு தன்னுடைய விருப்பத்தை அந்த வேலையில புகுத்தி விடுவான்.
ஆனால் உண்மையான வேலைக்காரன் தன்னுடைய சொந்த ஞானத்தை புகுத்தாமல் எஜமான் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்வான். விசுவாசி தேவஜனமே, தேவனுடைய உதவியினாலே எஜமானுடைய சிந்தனைகளை அறிந்து, அவருடைய விருப்பத்தை அறிந்து, அவருடைய விருப்பத்தில் என் விருப்பத்தை கலக்காமல் அவர் விருப்பத்தின்படியே செய்கிற ஒருவன் தான் உண்மையான வேலைக்காரனாக இருப்பான். ஆமாவா இல்லையா? நிறைய வேலைக்காரர்கள் எஜமானுடைய விருப்பத்தை தாண்டி தன் விருப்பத்தை புகுத்தி கொள்ளுவான். ஆனால் நல்ல ஒரு வேலைக்காரன் எஜமானுடைய விருப்பத்தின்படியே செய்வான். தன் சுய லாபத்தை அதில் புகுத்துவதில்லை. எஜமான் சொல்லுகிறதை செய்கிறவன் எல்லாம் உண்மையான வேலைக்காரனாக இருக்கிறான். இந்த யோசுவா அப்படிப்பட்ட உண்மையான வேலைக்காரனாக இருந்தான். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம், இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா நீங்க? யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த ஆசரிப்பு கூடாரம் தேவ சமூகத்துக்கு சமம், தேவ பிரசன்னத்தை உணர்றது சமம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மலைக்கு போன போது பொன் கன்று குட்டி செய்து ஆராதனை செய்தாங்க. அப்போ மோசே வந்து அவங்களெல்லாம் கண்டித்து ஆண்டவரை ஜெபம் பண்ணி மன்னிப்பு வாங்கி கொடுக்குறான். அதற்கு பிறகு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை, பாளையத்துக்கு உள்ளே இருந்த ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்து பாளையத்துக்கு வெளியே போட்டு விட்டார். யாராகிலும் கர்த்தரை தேட சேவிக்க விரும்பினால், ஆசரிப்பு கூடாரத்துக்கு போக விரும்பினால் எல்லாரும் பாளையத்துக்கு புறமே போய் ஆசரிப்பு கூடாரத்தில் தொழுது கொள்வார்கள். இந்த ஜனங்களெல்லாம் பொன் கன்று குட்டிகளை செய்து தேவனை வழிபட்டு தடுமாறி போன காலகட்டத்திலும் கூட இந்த யோசுவான்ற மனிதனை பற்றி சொல்லியிருக்கு. நீங்கள் படிச்சு பாருங்க, அந்த காலகட்டம் தான், அதுக்கு முந்தின அதிகாரம் தான் இது நடக்கு. யோசுவா பற்றி சொல்லும் பொழுது, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பொன் கன்று குட்டிகளை ஆராதிக்கிறவனாக இல்லை, அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் அதை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் அங்கே காத்திருந்தான்.